அங்க கோயிலுக்குள்ள போற போது 10 கம்மனுக்கு ஒப்பானவரா அவர் ஒரு ஆளு. ஓரறிவை ஆறறிவு வணங்குதுன்னு திருச்சியில பிறந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் சொல்லப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த அவரு கோயிலுக்குள்ள போற போது சீடர்கள்ட்ட சொல்றாரு, ஓரறிவை ஆறறிவு வணங்குது. என்ன ஓரறிவு? மரஞ்செடி கொடிகளுக்கு ஓரறிவு, ஆறறிவு மனுஷனுக்கு. ஓரறிவை எப்படி ஆறறிவு வணங்குது? கோயில்ல கொடி மரம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது ஓரறிவு. மரம் தானே இங்க இருக்கு, அந்த மரத்துக்கு ஓரறிவு. நம்ம போய் கொடிமரத்தை வணங்குறோம், அதான் ஓரறிவு ஆறறிவு வணங்குதுன்னாரு. நீங்க பாருங்க, ஆண்டவனுக்கு படைப்புல எல்லாருக்கும் ஆறறிவு இருக்கான்னா இல்ல. சில பேருக்கு 5 அறிவான், சில பேருக்கு 4.5 அறிவான். தெரியுமா உங்களுக்கு? புதுசாலாம் இல்ல, ஏற்கனவே உள்ளதுதான். மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே பாடுறாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுகளில் போய் எங்க ஆத்தா கிட்ட கேளுங்க, அம்மா உங்க வீட்டுக்காரர் எங்க? இந்த அங்கிட்டு தான் திரியும். அப்புறம் பாடுறேன், திரியும் வரும்னா எது? ஆடோ மாடோன்னு ஆயிப்போச்சு. அறிவில் சிறந்த பெரியோர்களை சிந்தித்து பாருங்கள். ஆடு மாடு அட்டை அரணை பாம்பு பள்ளி ஒட்டகம் ஓனை அத்தனை இப்படி வளருது. மனிதன் ஒருவனைத்தான் மேல் நோக்கி வளர வைத்தான் இறைவன். அதனாலதான் நமது மொழியான தமிழ் மொழி அதற்கு இலக்கணத்தோடு ரொம்ப அற்புதமா உயர்திணை என்று பெயர் வைத்தது. உயர்திணை அப்படின்னா உயர்வு. உயர்வுனா எதிர்ப்பதை என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும். அப்படி சொல்றது இல்ல. உயர்வுனா தாழ்வு, வரவுன்னா செலவு, மேடுன்னா பள்ளம், இரவுன்னா பகல். அப்ப உயர்வுனா தாழ்வுன்னு சொல்லியிருக்கணும். ஆனா சொல்லல இந்த தமிழ் சமூகம். ஏன்? ஓரறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லாம அக்தினைன்னு பேர் வைத்த மாண்பு படைத்தவர்கள் நம் தமிழர்கள். அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் படைத்த தமிழர்கள் ஏன் பாகற்காய் என்று பேர் வைத்தார்கள்? பாகற்காய்க்கு பாகற்காய் கசக்கும் இல்ல, பாகற்காய் கசக்கும், ஆனா கசப்பு காய்னு பேரு. ஏன்? ஏன்னா அது பாகுன்னா இனிப்பு, அற்றதுன்னா இல்ல, அது இனிக்காது, கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்த சமூகம். வெள்ளக்காரன் கடிச்சு பார்த்தா அது கசந்துச்சு, அவன் அப்படியே பேர் வச்சான், அது கசப்பு காய், ஆங்கிலத்தில் பிட்டர் கார்டன். அப்படி மகத்துவம் வாய்ந்த இந்த தமிழ் சமூகம் எத்தனை விஷயங்கள். பொண்ணு கொடுத்தவங்க எடுத்தவங்க சந்திச்சா எப்படி கூப்பிடுறான்? வாங்க சம்மந்தி. அவரை ஆமா சம்மந்தின்னு சோறு தின்னுட்டு போறார். சம்மந்தினா என்ன தெரியுமா அர்த்தம்? சம்முனா நல்ல, மந்தினா குரங்கு, வாங்க நல்ல குரங்குங்கிற. அவரை ஆமா குரங்குன்னு சோறு தின்னுட்டு போறார். அப்படியா சொல்றது? எப்படி சொல்லணும்? சம்முனா நல்ல, பந்தம்னா உறவே, வாங்க நல்ல உறவேன்னு கூப்பிடணும். அதானே உண்மை. தாமதமா வந்தா என்ன சொல்றான்? லேட்டுனா என்ன வார்த்தை? இறந்தவர்களை குறிக்கும் சொல். அந்த வார்த்தை ஆங்கிலம். ஆனாலும் லேட்டுன்னு கூப்பிடுறீங்க. படிச்சவன்ல இருந்து படிக்காத வரைக்கும் அப்படி பேர் லேட்டுன்றேன். தாமதமா வந்தோம்னு யாராவது சொல்றோமா? ஆனாலும் சொல்றேன், நாட்டில் நாங்க தான் தமிழ் வளர்த்தோம்னு வெக்கம் இல்லாம. அதுதான் பெரிய வேதனை. தமிழ்ல ஒண்ணு கூட இல்ல, ஆனாலும் சொல்றாங்களே. தாய்மார்கள் எல்லாம் ரொம்ப கருணையே வடிவமானவர்கள். வீட்டு வாசல்ல அரிசி மாவுல கோலம் போட்டா ஒரு நேரம். ஏன் எல்லா ஊர்லயும் சொல்றேன், இருக்கிற தாய்மார்களுக்கு தான் நம்ம சொல்லணும். நீங்க எல்லாம் பக்கத்தூர்னு வந்து நாடகம் பார்த்துடலாம், ஆனா தாய்மார்கள் எல்லா ஊருக்கும் போக முடியாது. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தாய் குலங்கள், கருணையே வடிவமான அவர்கள் அரிசி மாவுல கோலம் போட்டா வீட்டு வாசல்ல. ஏன்? எறும்பு சாப்பிட்டா வம்சம் நல்லா இருக்குமேங்கிறது ஐதீகம். ஐதீகம் அப்படியே தான் இருக்கு. இப்ப கோலம் தான் போட முடியல. அதுலயும் மாமியா மருமக இருக்கிற வீடுன்னா சொல்லவே வேண்டாம். அந்த அம்மா போடும்னு இந்த அம்மா தூங்கும், இந்த அம்மா போடும்னு அந்த அம்மா தூங்கும். மொத்தத்தில் வாசல் வெறுவாசலா போயிடும். அரிசி மாவுல கோலம் போட சொல்லி கொடுத்து ஏன் கொடுத்தா?